ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. ஒரு குக்கரை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு பொரிய விட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி பழம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மட்டனையும் போட்டு நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் அது தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்மளோட ஸ்கந்தயா ஃபுட்ஸ் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த 5 விசில் வேக விட்டதும் நல்லா வெந்துடும். நம்மளோட ஸ்கந்தயா ஃபுட்ஸ் மசாலா ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான மசாலாவை நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துட்டு இப்போ ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் பேஸ்ட்டு. அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி அதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஒரு மண்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறம் வரைக்கும் வதக்கிட்டு, நல்லா குக்கரில் இருக்கிற மட்டனையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வச்சிங்க அப்படின்னா நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.